வணக்கம். நம்ம எல்லாருக்குமே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மனப்பான்மை இருக்குது. இந்த உலகமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யும்போது தான் இயங்க முடியும். மனித பரிணாம வளர்ச்சியிலேயே ஒரு முக்கியமான ஃபேக்டர் என்னன்னாக்க, நம்ம பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுனது தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு நம்ம மனித இனத்தில் இருக்கிற மாதிரி வேறு எந்த இனத்துலேயும் கிடையாது. அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, இந்த குழந்தைய வளர்த்துறதுக்கு ஒரு ஆணுடைய தேவை ஒரு பெண்ணுக்கு இருக்குது. தன்னுடைய குழந்தை வளர்றதில் அக்கறை ஆணுக்கு இருக்குது. அதனால தான் இந்த குடும்பங்கிற கான்செப்ட் மனிதர்கள்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏற்பட்டது. மனிதன் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு காரணமே என்னென்னா, அவன் கோஆப்ரேட் பண்ணால் தான் வெற்றி பெற முடியுங்கிற சூழல் அவன் பரிணாம வளர்ச்சியில் அவன் முதல் கட்டத்தில் இருந்து ஆரம்பமாச்சு. அவன் ஆதி மனிதனாக இருந்தப்போ இருந்தே இது ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணுறது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம நைட்டு உக்காந்துட்டு யாருக்காவது நம்ம உதவி பண்ணியிருக்கோமா? இன்றைக்கி ஏதாவது ஒரு வகையில் ஒரு சின்ன உதவியாக, சரி நான் என்னங்க உதவி பண்ண முடியும்? ஒன்றுமில்லை. ஒருத்தர் கஷ்டப்படுறாரு. சின்ன வயசில் நான்லாம் பார்த்துருப்பேன். எப்படின்னாக்க, அப்படியே நடந்து போகும்போது அந்த காலத்தில் இந்த பெண்கள்லாம் அந்த கூடையில் நிறையா பழங்கள்லாம் விற்றுட்டு போவாங்க. இப்போல்லாம் அந்த பிராண்ட் வந்துருச்சு. ஆப்பிளுக்கு கூட பிராண்ட் வந்துருச்சு, ஆரஞ்சுக்கு கூட பிராண்ட் வந்துருச்சு. அப்போல்லாம் அப்படி இல்லை. பழங்களை விற்றுட்டு போவாங்க, அப்புறம் நிலக்கடலையை விற்றுட்டு போவாங்க, கரும்பை விற்றுட்டு போவாங்க. அந்த மாதிரி பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சில நேரங்களில் சுமதாங்கி மேலே வச்சுருப்பாங்க. அந்த வழியாக நம்ம வரும்போது கொஞ்சம் தூக்கி விடுங்க அப்படிம்பாங்க. நம்ம சின்ன பையனாக இருப்போம், அப்போ அப்படியே தூக்கி விடுறது உண்டு. அதில் ஒரு பெரிய சந்தோஷம். அதாவது நாம் வேறு ஒருத்தருக்கு தூக்கி தலையில் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோமே. இது தொடர்ந்தது. நான் சப்கலெக்டராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த ஜீப்பை விட்டுட்டு சில நேரங்களில் வாக்கிங் போவோம். ஒரு ஆஃபீஸரை ஒன்று அந்த டஃபேதார் இருந்தால் தான் அடையாளம் கண்டுபிடிப்பாங்க, அல்லது வெஹிக்கிள் இருந்தால் தான் அடையாளம் கண்டுபிடிப்பாங்க. இல்லைன்னா அடையாளம் தெரியாது. நீங்கள் பாட்டுக்கு நடந்து போனீங்கன்னா யாருக்கும் தெரியாது. இல்லை, அப்படி நம்ம நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா, சில பேர் கூடையை வச்சுட்டு பெண்கள் இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கை கொடு தம்பி அப்படிம்பாங்க, தூக்கி விடுறது உண்டு. இது மாதிரியான ஒரு ஃபிசிக்கல் ஹெல்ப். இப்போ எத்தனையோ பேருக்கு ஃபிசிக்கல் ஹெல்ப் செய்யலாம். ஒரு லிஃப்ட்டில் இருக்காங்க, பையன் நகர்த்த முடியல, ட்ரெயினில் மேலே சாமானை வைக்க முடியல. இதுக்கெல்லாம் நம்ம ஈகோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனே டக்குன்னு தூக்கி இப்படி வச்சோம்னா அது ஒரு பெரிய சந்தோஷம். அவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி, நமக்கும் ஒரு மகிழ்ச்சி. முதல்லையே ஒரு பரஸ்பர நல்லெண்ணத்தோடு நம்ம பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சிடுறோம். அவங்க தூக்குங்கன்னு சொன்னால் நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம அங்கே போய் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அங்கே ஒரு சக பயணி. நம்ம அடையாளங்களை எல்லாம் தொலைத்து விட்டு இருந்தால் மிக மிக மகிழ்ச்சி. ஃபிசிக்கலான ஒரு ஹெல்ப். ரெண்டாவது ஒரு மென்டலாக பண்ணக்கூடிய ஹெல்ப். ஒருத்தருக்கு கணக்கு தெரியல, ஒரு சின்ன கணக்கு தெரியல அப்படின்னா அதை சொல்லி கொடுக்கறது. அது எப்படி நம்ம சொல்லித்தரலாம், அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம். ஒருத்தர் பாடம் தெரியல, எப்படி சொல்லலாம். இது மாதிரி மென்டலாக பண்ணக்கூடிய ஹெல்ப், மன ரீதியாக நம்முடைய புத்தி ரீதியாக பண்ணக்கூடிய சில உதவி இருக்குது. நாங்களாம் சின்ன வயசில் யாராவது வீடுக்கு ஏதாவது ஒரு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு வழி கேட்டாங்கன்னா நாங்கள் கொண்டு போய் விட்டுட்டு வருவோம். அந்த வீடு வரைக்கும் நடந்து போய் விட்டுட்டு வருவோம். அது மாதிரியான ஒரு உதவி. இது ஃபிசிக்கல் மட்டுமில்லை, மென்டலான விஷயமும் கூட. மூணாவது பார்த்திங்கன்னா, இந்த சைக்கலாஜிக்கல் ஹெல்ப் அப்படிங்கிறது. இப்போ ரொம்ப சோர்வாக ஒரு மனுஷன் இருக்கான், அவங்ககிட்ட போய் ஆறுதலாக ஒரு 4 வார்த்தை பேசுகிறது, அவனுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கறது, அவனுக்கு ஒரு கவுன்சிலிங் பண்ணுறது. கவலைப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, பிரச்சனை சரியாயிடும், இது ஒரு சாதாரண விஷயந்தான், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாலே அவங்க மனசு சந்தோஷமடைய ஆரம்பிச்சிடும். இது ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு ஹெல்ப். இன்னொன்று கைடன்ஸ். நீங்கள் பொருளாக கொடுக்கலாம். நீங்கள் பொருளாக கொடுக்கறத விட ஒரு கைட் பண்ணுறீங்க பாருங்கள். சில பேருக்கு லைஃப்பில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது, என்ன படிக்கிறதுன்னு தெரியாது, என்ன எழுதுறதுன்னு தெரியாது. நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது, ஃபைனல் இயர் படிக்கும்போது என் ஃப்ரெண்டோட பிரதர் வந்தார், மணிக்குமார்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய பிரதர் சொன்னார், நீங்கள் சிவில் சர்வீசஸ் எழுதலாம். நான் அப்போ சொன்னேன், நான்லாம் எழுதின பாஸ், நீங்கள் எழுதலாம் அப்படின்னு அவர் சொன்னது தான் எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேக்டராக என் மனசில் வந்துச்சு. என்னென்னா, இந்த கைடன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹெல்ப். இன்றைக்கி நம்ம எத்தனை பேருக்கு கைட் பண்ணியிருக்கோம், ஆறுதலான வார்த்தை சொல்லியிருக்கோம். எதுவுமே செய்ய முடியலையா, ஆறுதலாக ஒரு 4 வார்த்தை சொல்லியிருக்கோமா. சில பேர் அழுதுகிட்டே வருவான். நான் அந்த ரேகிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இந்த ரேகிங்லாம் இருக்கும்போது ஆக்சுவலாக ரேகிங் பண்ணுற மாணவன்கிட்ட ரொம்ப இப்படி சீனியர்கிட்ட இப்படி ஸ்டிஃபாக இருப்பாங்க பசங்க.
நாம் வந்து அவங்களாம் ரேங்கிங் பண்ணி போன பிறகு நாம் போய் தோலை தொட்டு, தம்பி இதெல்லாம் இப்படித்தான் சகஜம், இதுக்கெல்லாம் மனசு விட்றாது அப்படின்னு பொலன்னு அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலி என்னென்னா, அவ்வளவு ஸ்டிஃபாக அவங்ககிட்ட இருந்தவன் ஒன்றுமே நம்ம பண்ணலையே, ஏன் அழறான்? ஏன்னா நம்ம கன்சோல் பண்ணுறோம். கன்சோல் பண்ணுறது தான் வந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸை வெளியே கொண்டு வரதுக்கான வாய்ப்பாக இருக்குது, வடிகாலாக இருக்குது. இது மாதிரி பல்வேறு வகையில் நம்மால் முடிஞ்ச உதவியை செய்யலாம். நாம் இன்றைக்கி ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி யாருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சி நாம் இந்த எல்லா வகையிலையும் ஹெல்ப் பண்ணியிருந்தா இந்த நாளை நாம் மிகவும் பயனுள்ள நாளாக மாற்றினோம் என்று மகிழலாம். இப்படி ஒவ்வொரு நாளையும் பயனுள்ள நாளாக மாற்றுபவன் தன் வாழ்க்கையே வசந்தமாக மாற்றிக்கொள்ளுகிறான். நன்றி, வணக்கம்.